ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரசி சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கிண்ணத்தப்பம் செஞ்சுக்கலாம். நான் 1 டம்ளர் பச்சை அரிசி எடுத்திருக்கேன். ஃபுல்லாக, அதாவது 200 டம்ளர், எவ்வளோ கப்பால் 1 கப். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் எங்கள் வீட்டுக்கு 1 டம்ளர் போதும். இப்போ இந்த அரிசியை நல்லா கழுவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம். அரைக்கும் போது என்னெல்லாம் போடலாங்கிறத நான் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அரிசியை கழுவியாச்சு. இப்போ நம்ம தட்டு போட்டு மூடிக்கலாம். ஒரு 2 மணி நேரம் கழித்து நம்ம அரைக்க பார்க்கலாம். அரைக்கும் போது என்னெல்லாம் போடுறேன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிண்ணத்தப்பத்துக்கு அரிசி ஊற வச்சோம். இந்த அரிசி இப்போ வந்து அரைக்க போகிறேன். இந்த அரிசியை வந்து நம்ம தண்ணி விட்டு அரைக்கக்கூடாது. தண்ணி பூரா வடிச்சிடணும். நம்ம எந்த கப்பால் அளந்தோமோ அரிசி, அந்த கப்பால் நம்ம வந்து 3 கப்பு தண்ணி தேங்காய் பால் எடுத்திருக்கேன். அதாவது நீங்கள் ஒரு தேங்காய் உடைச்சி நீங்கள் பால் எடுத்துக்கோங்க. இது முதல் பால் 2ஆம் பாலாம் இல்லை, மொத்தமாக 3 கப் பால் எடுத்துக்கோங்க. இதை வந்து அரைச்சிட்டு மீதி இருக்கிற பாலை வந்து திரும்பவும் அதில் கலக்கிக்கணும். இப்போ நம்ம இதெல்லாம் அரைச்ச பிறகு இது வடிகட்டணும். மெயினாக நான் இதிலே வந்து சர்க்கரை ஒரு 6 ஸ்பூன் போட்டு அரைச்சிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நம்ம வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை போட்டு தான் நான் அரைக்க போகிறேன். அரைச்ச பிறகு உங்களுக்கு மாவை காட்டுறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி வடிகட்டது பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏற்கனவே இட்லிக்கு மாவு அரைச்சேன் அதே கிரைண்டரில். இப்போ நம்ம வந்து கிண்ணத்தப்பத்துக்கு நான் பச்சரிசி போட்டிருக்கேன். நம்ம இந்த பாலை வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி அரைக்கணும். தேங்காய் பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிங்க. இப்போ நான் அரைச்சிட்டு மீதி எவ்வளோ பால் இருக்கோ பார்த்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு திப்பு இருக்கக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அரைக்கும் போது இந்த கையில் பாருங்கள், எதுவுமே இருக்கக்கூடாது. இப்படி பண்ணுனா குருணை எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு அரைச்சிடணும். அது மேலே அரைச்சாதான் அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பாலெல்லாம் வடிகட்டி நம்ம வந்து இந்த கிண்ணத்தப்பம் செய்யணும். இது வந்து ரைஸ் கேக்குன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். இது வந்து கேரளா ஸ்பெஷல். இது எனக்கு ஒருத்தவங்க எங்கள் வீட்டில் வந்து செஞ்சாங்க. ஒரு தம்பி, நாகர்கோவில் தம்பி, அவங்க கேரளாவில் வளர்ந்ததால் ரிசர்வ் பேங்க் கூட சேர்க்கும்போது செஞ்சாங்க. எங்களுக்கு கொஞ்சம் வெறும் அரிசி மட்டும்தான் இதில் இருக்குது, தேங்காய் சர்க்கரை இருந்தாலும் ஓகே தான். சர்க்கரை அரிசி சர்க்கரை சாப்பிட்றவங்களுக்கு இது பிடிக்காது. நீங்கள் வந்து அளவாக சர்க்கரை போட்டுக்கோங்க. 1/2 கப் சர்க்கரை கூட போட்டுக்கலாம். நான் ஒரு 6 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். நல்லா அரைஞ்சிச்சு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நாம் வந்து கிண்ணத்தப்பத்துக்கு 1 கப் அரிசிக்கு 3 கப் தேங்காய் பால் எடுத்து அரைச்சோம். மீதி பாலையும் இப்போ வடிகட்டி கலந்துருக்கோம். இப்போ நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். ரொம்ப தண்ணியாக தான் இருக்கும். இப்போ நான் வந்து இட்லி பானில் வச்சேன். எனக்கு தட்டு சரியாக வரலமே, அதனால் வந்து நான் ஒரு வானல் வச்சுருக்கேன். அதுக்குள்ளே வந்து ஒரு ஸ்டீமர் தட்டு வச்சு அது மேலே ஒரு பிளேட்டில் நெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து மாவை ஊற்றிக்கலாம். நல்லா தண்ணியாக இருக்கணும் பாருங்கள். கொஞ்சமாக ஒரு கிண்ணம், ஒரு டம்ளருக்கு கம்மியாக இருக்குது. மீதி பால் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம ஒரு 15 நிமிஷம் இதை மூடி வச்சுக்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு தட்டு வச்சுப்போம். வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஒரு 15 நிமிஷம் கழிச்சு பார்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு திறந்து கொஞ்சமாக ஜீரகம் போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு 7 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்த்து கொஞ்சமாக ஜீரகம் போட்டிருக்கேன். முதல்ல மாவுலேயே போட்டுக்கலாம், நான் மறந்து போயிட்டேன். இப்போ இதில் வந்து நான் ஏற்கனவே வந்து ஒரு பிஞ்ச் உப்பெல்லாம் போட்டிருக்கேன். ஏலக்காய் தூள் மட்டும் நான் போடலை. ஏலக்காய் தூள் வந்து வாசனை பிடிக்காது, பிடிக்கிறவங்க போட்டுக்கலாம். இப்போ திரும்பவும் நம்ம மூடிக்கலாம். அதுக்காக தான் உங்களை திறந்து காமிச்சேன். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட சாஃப்டான கிண்ணத்தப்பம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்மளும் சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, பாருங்கள், நல்லா ஒட்டாமல் நல்லா வந்திருக்கு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். என்னோட சேனலை பார்க்குறவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.